ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எளிய முறையில் சரிங்களா பவரான ஒரு மோகன வசிய முறையை தான் பார்க்க போகிறோம். அதுவும் தாந்திரிக முறையில் சரிங்களா. இது யார் பயன்படுத்தினாலும் 100% உடனே வேலை செய்யும் சரிங்களா. செய்கிற நபராக இருக்கட்டும் சரிங்களா, வசியவன் நபராக இருக்கட்டும், இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது சரிங்களா. தைரியமாக செய்யலாம். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்குமே நாங்கள் இந்த முறையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. அதனால் ரொம்ப பவராக அருமையாக வேலை செய்யும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா. வெளியே போய் செய்ய முடியாதவங்க இல்லை செஞ்சு திருப்தி இல்லாதவங்க நீங்களே இதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். உடனே அருமையாக வேலை செய்யும். இதற்கு தேவைப்படுற பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாரை வசியம் பண்ண போகிறோமோ அவங்க பயன்படுத்தின துணி, அதாவது அவங்க உடுத்தின துணி துவைச்ச துணியாக இருக்கக்கூடாது சரிங்களா. அவங்க பயன்படுத்தின துவைக்காத துணியாக இருக்கணும் சரிங்களா. அதாவது வேர்வப்பட்ட துணியாக இருக்கணும் சரிங்களா. இதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு 12 மணி போல் சரிங்களா. இப்போ சம்மந்தப்பட்டவங்க எந்த துணியை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு நிகரான துணியும் உங்கள் துணியாக இருக்கணும். இப்போ ஒரு பேச்சுக்கு அவங்க மேல் உள்ளாடை அணிவிச்சாங்க அப்படின்னா உங்களோடது மேல் உள்ளாடை, கீழ் உள்ளாடைனா கீழ் உள்ளாடை, மேல் சட்டைனா மேல் சட்டை. அதுபோல் சம்மந்தப்பட்டவங்க எந்த துணி பயன்படுத்துகிறா அதுக்கு நிகரான சரிங்களா துணி நீங்கள் பயன்படுத்துகிற துணியாகவும் இருக்கணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமாவாசையில் ஒரு 12 மணி போல் சரிங்களா, ஒரு நெய் உங்கள் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க. நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு ஆண் துணி சரிங்களா, ஆண் பயன்படுத்தின துணி மேலே சந்தன அத்தரை தெளிங்க. எப்படி ஆண் பயன்படுத்தின துணி மேலே சந்தன அத்தரு. பெண் சரிங்களா, பெண்ணை வசியம் பண்ணிங்களா, அவங்க பயன்படுத்தின துணி மேலே மல்லிகை அத்தரு தெளிங்க சரிங்களா. ஆணுக்கு சந்தன அத்தரும் பெண்ணுக்கு மல்லிகை அத்தரும் நல்லா 2 இதுலேயும் அதுலேயும் நல்லா ஃபுல்லாக தெளிங்க. தெளிச்சிட்டு ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கங்க சரிங்களா. பிரியாணி இலையை ஒன்று எடுத்து அந்த பச்சை இலை இருக்கும் பார்த்திங்களா, அந்த இலையை எடுத்துகிட்டு சரிங்களா, நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதணும். எதில் எழுதணும்? உங்களுடைய ரத்தத்தால் எழுதணும். ஒரு 3 சொட்டு ரத்தத்தை கீழே விட்டுட்டு சரிங்களா, ஊதுபத்தியோட குச்சி அடிக்குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதில் தொட்டவாறு சரிங்களா சம்மந்தப்பட்டவங்களோட பேரை எழுதிடுங்க. பேரை எழுதி அதுக்கு கீழே மோகைய சரிங்களா. ரொம்ப தெளிவாக அது இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதாவது ரத்தத்தை ரத்தத்தால் எழுதுகிற மாதிரி அந்த இலையில் சரிங்களா. அவ்வளவுதான். எழுதிட்டு இப்போ நான் வசியம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய துணி கீழே இருக்கணும் சரிங்களா. என்னோடய துணி கீழே இருக்கணும். என்னோடய துணிக்கு உள்ளார அவங்களுடைய நம்ம எழுதின இது இருக்கணும், அதாவது அந்த இலை சரிங்களா. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். என் துணிக்கு உள்ளார இல்லை என் துணிக்கு மேலே நம்ம எழுதின இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம யாரை வசியம் பண்ண போகிறோமோ அவங்களோட துணியை வைக்கணும். இப்போ துணியை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி சுருட்டுங்க, மடிக்கக்கூடாது, சுருட்டுங்க சரிங்களா. சின்னதாக இப்படி மெலிசா சரிங்களா, 4 மூளைக்கும் சின்னதாக அப்படி சுருட்ட மாதிரி சுருட்டிட்டு அதை சிவப்பு கலர் நூலை நான் கொடுக்குற மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த சுருட்டின துணியை அப்படியே கட்டுங்க சரிங்களா. மந்திரத்தை சொன்ன மாதிரி அந்த தீப ஒளியை பார்த்த வரையே 108 முறை சொல்லியே கட்டுங்க. கட்டினதை இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதற்கு சரியாக நிகரான ஒரு மண் கலையத்தில் அந்த துணியை போடுங்க. போட்டுட்டு அதற்கு சரியான அந்த துணியை போட்டுட்டு அந்த துணி மூழ்கிற அளவுக்கு சரிங்களா, அந்த மண்கலையை மூழ்கிற அளவுக்கு தேனை நிரப்புங்க. இப்படி தேனை ஃபுல்லாக ஊற்றி நிரப்புங்க. நிரப்பிட்டு மூடாக்கு போட்டு சுற்றிலும் களிமண் வச்சு பூசிடுங்க சரிங்களா. போட்டு மறுபடியும் சரிங்களா கவனமாக நான் கொடுத்த மந்திரத்தை ஒரு 108 முறை கலசத்தை நூல் சுற்றுற போல் அந்த குடுவையை சுற்றுங்க. சுற்றி முடித்ததுக்கப்புறமேட்டு இலையில வச்சு சும்மா சிம்பிளாக பொட்டுக்கல் அவுள் வச்சுட்டு ஒரு சூடா சாம்பிராணி காமிச்சிட்டு வெள்ளை சேவல் ஒன்று பலி கொடுங்க. எப்படி வெள்ளை சேவல் ஒன்று பலி கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அப்போ உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வாசப்படியில் புதைச்சிருங்க. அதாவது அவங்க அந்த வாசப்படியை தாண்டி தான் வெளியே போகிறதா இருக்கட்டும், திரும்பி அவங்க வீட்டில் வரதா இருக்கட்டும். அதனால் உங்கள் வீட்டோட உள்ளே கிடையாது, வாசப்படியில் ரோட்லேருந்து உள்ளே என்ட்ரி வராங்க பார்த்தீங்களா, அந்த வாசப்படியில் நடுவுலே புதைச்சிடணும். அதாவது அவங்க தாண்டிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கணும் சரிங்களா. இல்லை அவங்க வீட்டில் இல்லை வெளியே பிரிஞ்சு இருக்கிறாங்க, வேறு இடத்துல இருக்கிறாங்களா, அங்கேயே போய் புதைச்சிடுங்க சரிங்களா. புதைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதிகபட்சம் எண்ணி 3 நாள் தான். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்கள் நினப்பு அவங்கள அங்கே இருக்க விடாது. வீட்டில் இருந்தாங்கன்னா அடங்கி போயிடுவாங்க,
வெளியே இருந்தாலும் உடனே தெரிச்சிட்டு ஒடியாந்துருவாங்க, உங்களுக்கு தேடிட்டு ஒடியாந்துருவாங்க. இது வசியம் பண்ணாது, மோகனம் பண்ணும். எப்படி நம்ம செஞ்ச அந்த தாந்திரிக முறை அப்படி, சரிங்களா? அவ்வளோ பவராக வேலை செய்யும். அவங்கள வந்து தங்க வைக்காது, இருக்க விடாது. அவங்க உடம்பை போட்டு ஏதோ ஒரு மாதிரி பண்ணி உங்களை பார்த்தே ஆகணும், உங்க கூட பழகியே ஆகணுங்கிற நினப்புக்குள்ளே வந்துடும். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா உடனே அடங்கி போயிடுவாங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடனே அடங்கி போயிடுவாங்க. இந்த வசியம் பார்த்திங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். இதை எப்போ நீங்கள் போதுன்னு நினைக்கிறோம் அப்போ எடுத்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எரிச்சிடணும். இல்லைனா வந்து இதில் ஆற்றுல ஓரில் நீரில் வந்து அந்த குடுவையை ஓப்பன் பண்ணி கரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வசியம் வந்து முறிஞ்சு போயிடும், சரிங்களா? எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா உண்மையான நியாயமான விஷயத்துக்கு மட்டும் இதை வந்து பயன்படுத்துங்க. நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து இது கொடுத்து கைமேல் பலன் கண்ட ஒரு அனுபவ முறை, சரிங்களா? வெளியே பண்ண முடியாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த முறையை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இதில் நான் வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்கலை, சரிங்களா? இதை எல்லாம் பயன்படுத்தணும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதை பயன்படுத்தி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.